ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதியக்குழு, அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருடமாக ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ அதில் 8வது ஊதியக்குழுவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் உயரும், அதே மாதிரி அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதோட ஃபிட்மெண்ட் காரணி என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 2026 குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வோட 8வது சம்பள கமிஷன் அமலுக்கு வருது. சம்பள அமைப்பு, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், அதாவது ஃபிட்மெண்ட் காரணி, சம்பள மேட்ரிக்ஸ் அடுக்குகள் மற்றும் சம்பள கால்குலேட்டர், இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 8வது ஊதியக்குழுவோட ஒரு கண்ணோட்டம், அதாவது ஓரல் வியூ வந்து என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது டவுட்டாக இருக்கலாம். அதில் மெயின் என்ன 8வது ஊதியக்குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது சம்பள கமிஷன் சுமார் 48.62 லட்சம் ஊழியர்களுக்கும் 67.85 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும். அதாவது 48.62 லட்சம் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். 67.85 லட்சம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே இந்த 8வது ஊதியக்குழுவில் ரிவைஸ்டு சேலரி, ரிவைஸ்டு பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் மெயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படும் சம்பள திருத்தங்கள் 20,000 முதல் 25,000 வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பிற முக்கிய விவரங்களை பார்க்க 8வது கமிஷன் கண்ணோட்டத்தை உள்ளடக்கிய கீழே உள்ள அட்டவணையை வந்து பாருங்க. 8வது ஊதியக்குழுவோட ஒரு ஓரல் கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செயல்படுத்தக்கூடிய ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை, இவங்க தான். எதிர்பார்க்கப்படும் பொருத்துதல் காரணி வந்து 2.28, அதாவது 2.28%. எதிர்பார்க்கப்படும் அகவிலைப்படி இது வந்து பார்த்திங்கன்னா 2026 ஆண்டுக்குள் 70% எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயல்படுத்துதல் தேதி இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2026 நடைமுறைக்கு வர்றதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்ச ஊதிய உயர்வு இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 41,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறைந்தபட்ச ஓய்வூதியம், அதிக ஓய்வூதிய தொகைகள் சரியான நேரத்தில் வழங்கல், அதாவது ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஓய்வூதியத்திலிருந்து கொஞ்சம் ஹைக் ஆகி கரெக்டான டைமுக்கு வந்து அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பயனாளிகள் வந்து யார் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள், அதாவது இந்த சேலரி ரிவைஸ்டு வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு, ஓய்வு பெற்றவங்களுக்கு வந்து பென்ஷன். இதுதான் வந்து இந்த 8th பே கமிஷனில் மெயின் ரிவைஸ் ஆக போகிற சம்பளம். அதிகாரப்பூர்வ வலைதளம், இதுக்கான அதிகாரப்பூர்வ வெப்சைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, https://topt.government.in/ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இதில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது பார்க்கணும், என்ன அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் மெயினாக பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைரெக்டாக டாப்பிக்கு போயிடலாம். 8வது சம்பள கமிஷன் பொருத்துதல் காரணி, அதாவது 8வது சம்பள கமிஷன் இது வந்து எப்படின்னா 7th பே, 6th பே, 5th பே, இந்த மாதிரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ 8வது பே கமிஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 4th பே, அதாவது 90s முன்னாடி இருக்கக்கூடிய காலத்திலிருந்து இது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பீரியடில் 4th பே கமிஷன்ல இருந்து இப்போ 7th பே வரைக்கும் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. 8th பேல வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கடந்த 4th பே கமிஷன்லேருந்து 7th பே கமிஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 பே கமிஷன் 50 வருடங்களுக்கு பக்கமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து மெயினாக பார்த்துடலாம். ஸோ அதை வச்சு இப்போ என்ன நடக்கும் இந்த விலைவாசி உயர்வை பொறுத்து அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். ஸோ அதை வந்து ஒரு அப்ராக்சிமேட் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். 8வது சம்பள கமிஷன் பொருத்துதல் காரணி, அதாவது சம்பள கமிஷனு ஊதிய உயர்வு எவ்வளோ % இருக்கும், அதாவது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், அதுதான் பொருத்துதல் காரணி. குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அப்ராக்சிமேட்டாக 4th பே கமிஷன்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஓரளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4வது ஊதியக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா 27.6% ஊதிய உயர்வு இருந்துச்சு. ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கிடையாது. குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 750 ரூபா இருந்துச்சு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 1963-56 இந்த பீரியடில், ஓகேங்களா. அடுத்தது வந்து 5வது ஊதியக்குழு, இதில் வந்து ஊதிய உயர்வு வந்து 31% இருந்துச்சு. ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கிடையாது. குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 2,550 ரூபாயா 5th பே கமிஷனில் வந்து இருந்துச்சு. அடுத்ததாக 6வது ஊதியக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா 54% ஊதிய உயர்வு வந்து இருந்துச்சு. ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் 1.86 அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டுச்சு. குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 2006 இந்த பீரியடில் நடந்தது. அடுத்ததாக 7th பே கமிஷன் 2016 வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு 14.29% உயர்த்தப்பட்டுச்சு.
பொருத்துதல் காரணியை பொறுத்த வரைக்கும் 2.57%, 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர். இதன் அடிப்படையில் தான் சம்பள உயர்வு இருந்துச்சு. பேசிக் சேலரி 2016 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க, 18,000 வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷன், 8வது ஊதிய குழு. ஸோ அதில் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 20% ஊதிய உயர்வு அப்படிங்கிறத சொல்லி எதிர்பார்க்கலாம். அதில் இன்னும் மெயின் அப்படின்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 3 மேக்ஸிமம் 3, அதாவது 1.92 மேக்ஸிமம் 3 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதை தான் மேக்ஸிமம் என்னவோ அதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் வந்து இதில் பேசிக் ஸ்டார்ட் அப் சேலரி வந்து 21,600 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே 18,000 இருந்திருக்கு. இப்போது அது 21,600 எதிர்பார்க்கப்படுது. ஸோ குயிக்காக அப்டேட் வந்தோடனையும் இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன். அடுத்ததாக இன்னும் நம்ம மெயினாக இன்னொன்று பார்க்கணும். என்ன அப்படின்னா 8வது ஊதியக்குழு சம்பள மேட்ரிக்ஸ் அட்டவணை, அதாவது படிநிலைகள் இருக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு செகண்டு இந்த நிலைகள் அடிப்படையில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே 7th பேல சிபிசி என்ன இருந்துச்சு, 8th பேல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா மினிமம் நான் சொல்லக்கூடிய கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 7th பேல எவ்வளவு இருந்துச்சு சம்பளம் அப்படிங்கிறத பொறுத்து, நிலைகளை பொறுத்து 8th பேல எவ்வளோ வரும் மினிமம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை விட அதிகமாக தான் வருமே தவிர அதை விட கம்மியாக வராது. ஸோ மினிமம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பே மேட்ரிக்ஸ் நிலை 1 வந்து பார்த்தீங்கன்னா 7th பேல 18,000 இருந்துச்சு. இப்போது 8th வந்து 21,600 இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேட்ரிக்ஸ் 2 நிலை 2 வந்து 19,900 வாங்கக்கூடியவங்களுக்கு 8th பேல 23,880 வரக்கூடும். நிலை 3ல் 21,700 வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 26,040 8th பேல கிடைக்கும். நிலை 4 இருக்கக்கூடியவங்களுக்கு 25,500 ஆல்ரெடி வந்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாத்துக்குமே 30,600 அப்படிங்கிற பட்சத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. நிலை 5ல் 29,200 ஆல்ரெடி 7th பேல, 8th பேல 35,040 அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் நிலை 6, இதில் 35,400, இவங்களுக்கு 8th பேல 42,480 ஹைக் இருக்கும். நிலை 7ல் வந்து 44,900 ஆல்ரெடி இருந்திருக்கும். இவங்களுக்கு 53,880 இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிலை 8ல் இருக்கவங்களுக்கு 47,600 7th பேல, 8th பேல 57,120 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிலை 9ல் 53,100 ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த பே 8th பேக்கு அப்புறம் 63,720 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிலை 10 அவங்களுக்கு இருக்கு, அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 56,100 ஆல்ரெடி ரெகுலராக இருக்கும். அவங்களுக்கு 67,320 அப்படின்னு வழங்கப்படும். நிலை 11 இதில் வந்து 67,700 ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 81,240 ஹைக் ஆகும். நிலை 12க்கு வந்து 78,800 இருந்துச்சு அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுக்கு 94,560 உயர்த்தப்படும். நிலை 13ல் இருக்கவங்களுக்கு 1,23,100 ஆல்ரெடி இருந்திருக்கும். அவங்களுக்கு 1,47,720 வந்து உயர்த்தப்படும். 13A 13A அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,31,100 ஆல்ரெடி இருந்திருக்கும். 1,57,320 8th பே கமிஷனில் கிடைக்கும். சம்பள மேட்ரிக்ஸ் நிலை வந்து 14, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,44,200 இவங்களுக்கு வந்து 1,73,040 வந்து ஹைக் ஆக போகுது. நிலை 15 இவங்களுக்கு வந்து 1,82,200 ஆல்ரெடி இருந்திருக்கும். அவங்களுக்கு 2,18,400 வந்து ஹைக் ஆகும். சம்பள மேட்ரிக்ஸ் நிலை இவங்க எல்லாத்துமே ஆல்ரெடி சொன்னவங்க ஹை தான். இதில் இன்னும் ஹைக் அப்படின்னு பார்க்கும்போது நிலை 16 அவங்களுக்கு 2,05,400 ஆல்ரெடி வந்துட்டு இருக்கோம். 2,46,480 வந்து 8th பே கமிஷனில் கிடைக்க போகுது. நிலை 17 இருக்கக்கூடியவங்களுக்கு 2.25 லட்சம் ஆல்ரெடி கிடைச்சிட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கு 2.70 லட்சம் 8th பே கமிஷனில் கிடைக்க போகுது. நிலை 18 இருக்கவங்களுக்கு 2.50 லட்சம் ஆல்ரெடி வழங்கப்பட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கு 3 லட்சம் வந்து 8th பே கமிஷனில் கிடைக்க போகுது. ஸோ இப்போது ஒவ்வொரு படிநிலைகள்லையும் எவ்வளவு ஹைக் இருக்கும் மினிமம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபிட்மென்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஹைக்காகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை விட அதிகமாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பேசிக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் 1.92 இருக்குது, 2.16 இருக்குது, 2.5 இருக்குது, 2.8 இருக்குது, மேக்ஸிமம் 3 வரைக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் ஃபிட்மென்ட் ஃபேக்டரை பொறுத்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மேக்ஸிமம் உங்களுக்கு சேலரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மினிமம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து
4th பே கமிஷன்லேருந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களாக 4th பே கமிஷன்லேருந்து 7th பே வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு படிநிலையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு ஹைக் இருக்கும் பேசிக்காக அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய 8th பே கமிஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போகுது. அது எல்லாத்துக்குமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.